இந்த தீபிகா என்னதான் பிளான் பண்ணாலும் நம்ம கையில் அசத்த தான் போகிறாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீபிகா வந்து அந்த மேனேஜருக்கு காசை கொடுத்து நம்ம கையலோட இந்த போட்டியில் ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்காக கொடுக்கணும்னு அதே மாதிரி கொடுத்துட்டாங்க, நெருப்பே இல்லாமல் சமைக்கணும்னு. ஸோ இந்த டாஸ்கில் இப்போ நம்ம கையில் சமைச்சு இதில் மட்டும் அந்த சொட்டை தலையை, அதாவது அந்த மொட்டை தலையை ஐயோ செஃப்பை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஸோ இதெல்லாம் தாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே அமுக்கிட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்காங்க பார்த்தீங்களாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு எழில் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. ஸோ இந்த போட்டி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, நெருப்பு இல்லாமல் சமைக்கணும்னு. ஸோ இப்படி சொன்ன உடனே அவர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேணும்னே நாங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு இவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. ஸோ எல்லாமே அந்த நயன்தாரா படத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டு, ஸோ அதே மாதிரி டாஸ்கையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லலாங்க இந்த டைரக்டர். ஸோ அதனால நம்ம கையில் வந்து அந்த நயன்தாரா அதில் என்னெல்லாம் சமைச்சாங்களோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவுள் சோறு, சாம்பார் வந்து, அப்புறமா ஒரு சட்னி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த நெருப்பே இல்லாமல் சமைச்சிடலாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கையில் ட்ரை பண்ண போகிறாங்க. அண்ட் இதை சாப்பிட்டு அந்த செஃப் இருக்கார் பார்த்தீங்களாங்க, ஸோ அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆக தான் போகிறாரு. ஸோ இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கிற பொண்ணை நம்ம இதுக்கப்புறமா டவுன்கிரேட் பண்ணக்கூடாது. ஸோ கன்ஃபார்மாக இன்றைக்கி கையல் தான் ஜெயிக்கணும்னு அவரே கையலுக்கு மார்க் போட்டு கொடுக்க போகிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னவே என்கிட்ட நீங்கள் இது பண்ணியிருந்தாலும் ஸோ நீங்கள் தான் ஜெயிக்கணும். ஸோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ திறமை இருக்குது உங்ககிட்ட. ஸோ கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் நல்லா பண்ணுங்கள், நல்லா ஜெயிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்படி சொன்னதை கேட்ட உடனே நம்ம கையில் செம்ம ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறாங்க. இன்றைக்கி இந்த தீபிகாவுக்கு மூக்கு கட்டாயி, அதாவது நோஸ் கட்டாயி கீழே உழாமல் அவங்க பாட்டு வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லலாங்க. ஸோ இதுக்கப்புறம் கையலுக்கு எல்லாமே ஜெயம்தான். ஸோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் நம்ம கையில் கிடைச்சது காரணமே அந்த சொட்டை தலையை, அதாவது அந்த செஃப்பை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் நினைக்கிறேங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.